சாந்தி. இன்றைக்கி பாபா முரளியில் குழந்தைங்க நீங்கள் ரொம்ப குஷியில் இருக்கணும், எதை நினச்சி குஷியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சுய பகவானே இப்போது படிப்பிச்சிட்ருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை இறை மாணவ வாழ்க்கை. இந்த மாணவ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. உங்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. உங்களுடைய இந்த மாணவ வாழ்க்கையை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். இப்போ உங்கள் மேலே குரு தசை நடந்துட்டுருக்குது. நீங்கள் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருங்க. உங்களே நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கேன். இப்போ நம்ம மூலமாக ஒருத்தர் நன்மை அடைஞ்சாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய தாய் மாதிரி, ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் உங்களே நீங்கள் சோதனை பண்ணுங்கள், நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கேன். பாபா சொல்கிறாங்க, உங்கள் மேலே இப்போ குரு தசை நடந்துகிட்ருக்குது. அதனால தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இப்போது முயற்சி செய்துட்ருக்கீங்க. அளவில்லா குஷியில் இருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் இப்போ யாருக்கிட்டேயும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தை நானே சொல்லிகிட்ருக்கேங்கிறார் பாபா. உங்களுடைய ஆயுள் எவ்வளோ காலம் இருக்கும், நீங்கள் எதிர்காலத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நானே சொல்லிகிட்ருக்கேன். அதனால் குஷியில் இருங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் யாருக்கிட்டேயும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, இரவெல்லாம் லக்ஷ்மி நாராயணருடைய அந்த பிக்சரை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆஹா பாபா, என்னை இந்த போல் நீ ஆக்கிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டே தூங்க போயிடுங்க. காலையில் விழிக்கும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தூங்கும்போது நான் லக்ஷ்மி நாராயணர் ஆக போகிறேன், நான் நாராயணன் ஆக போகிறேன், பாபா என்னை இப்படி ஆக்குறாரு அப்படிங்கிற அந்த சிந்தனையிலேயே தூங்கிடுங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் குளவி எப்படி ஒரு புழுவை கொட்டி கொட்டி தனக்கு சமமாக்குதோ அதுபோல் பாபாவுனுடைய ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. வாங்க இன்றைக்கி முழு முரளியை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி தேதி 11/1/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார். நம்முடைய இந்த மாணவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது. நம் மீது பிரகஸ்பதி தசை, அதாவது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது என்ற குஷியில் எப்பொழுதும் இருங்கள். இன்றைய கேள்வி, எந்த குழந்தைகளுக்கு அனைவரின் அன்பு பிராப்தி ஆகிறது? எந்த குழந்தைகளுக்கு அனைவரின் அன்பு கிடைக்கிறது? பதில், யார் பலரின் நன்மைக்கு நிமித்தமாகின்றாரோ அவரால் நன்மை அடைந்தவர்கள் கூறுவார்கள், நீங்கள் என்னுடைய தாய் என்று. ஆக தன்னைத்தான் பாருங்கள், நாம் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்கிறோம், தந்தையின் செய்தியை எவ்வளவு ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறோம். தந்தையும் செய்தியாளர்தான். குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். இரு தந்தையர் இருக்கின்றனர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். இன்றைய பாடல், நீங்கள் அன்பு கடல். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம்தோறும் புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். புத்தி வெளியே அலைந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். அவர்தான் ஞானக்கடல், அன்பு கடல். ஞானத்தின் ஒரு துளி போதும் என்று கூறுகின்றனர். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆஸ்தி கிடைத்துவிடும். அமரபுரியாகிய வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள். மற்றபடி இந்த தலை மீது இருக்கும் பாவங்களின் சுமையை இறக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே செயல், ஆத்மாவாகிய நம்ம மீது இருக்கக்கூடிய பாவ சுமையை நம்ம இறக்கணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். விதிபூர்வமாக விவேகமான முறையில் புத்திக்கேற்றாறு போல குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்வானவராக இருந்தவரே பிறகு இறுதியில் கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருமே எவ்வளோ உயர்வான ஆத்மாக்களாக, தேவ ஆத்மாக்களாக இருந்தோம். பிரம்மா பாபாவும் அவர் தானே இருந்தார். இப்போ எல்லாருமே கீழே இப்போது தவம் செஞ்சிட்ருக்குறோம். ராஜயோக தவத்தினை ஒரு தந்தை தான் கற்றுத்தருகிறார்.
ஹடயோகம் முற்றிலும் தனிப்பட்டது, அது எல்லைக்குட்பட்டது, இது எல்லைக்கு அப்பாற்பட்டது. அது துறவற மார்க்கம், இது இல்லற மார்க்கம். நீங்கள் உலகின் எஜமானராக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. இல்லற மார்க்கத்தில் தூய்மையான தேவி தேவதைகள் இருந்தனர். பின்னர் தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றனர். விகாரத்துக்கு போயிட்டாங்க, தேக அபிமானத்தில் வந்துட்டாங்க. அதனுடைய படங்களும் உள்ளன. மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் படங்களை உருவாக்குகின்றன. கோவில்களில் வெளியில் அந்த மாதிரி சித்திரங்களை வச்சுருக்காங்க. அதனை பார்க்கும் போதே கூச்சம் ஏற்படுகிறது. ஏனென்றால் புத்தியே ஒரேடியாக இல்லாததை போல் ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி. நீங்கள் அன்பு கடல் என்ற புகழ் தந்தையினுடையது தான் ஆகும். அன்பு கடலானவர் அப்படிங்கிற புகழ் ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான். இப்போது அன்பின் துளி இருப்பதில்லை. இது ஞானத்தின் விஷயமாகும். நீங்கள் தந்தையை புரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வந்திருக்கின்றீர்கள். இல்லை இப்போ எனக்கு அன்பனுடைய ஒரு சொட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஞான கடலே கிடைச்சிட்டார் இல்லையா. இப்போ நமக்கு அன்பனுடைய ஒரு துளி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்கிறார் பாபா. இது ஞானத்தின் விஷயமாகும். நீங்கள் தந்தையை புரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வந்திருக்கிறீர்கள். தந்தை சத்கதிக்கான ஞானத்தை தான் வழங்குகின்றார். கொஞ்சம் கேட்டார்கள், சத்கதியில் வந்துவிட்டார்கள். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். நாம் வைகுண்டத்தின் எஜமானனாகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த சமயத்தில் முழு உலகிலும் ராவண ராஜ்யம் உள்ளது. உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்போது வரை அந்த சித்திரங்கள் இருக்கின்றன. நம்ம உலகத்தினுடைய எஜமானர்களாக தேவி தேவதையாக இருந்தோம் இல்லையா, அதனுடைய சித்திரங்கள் இப்போ வரைக்கும் கோவில்களில் இருக்குது. மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாமே 5000 வருஷத்தினுடைய விஷயம்தான். அது தவறு. தந்தை தான் எப்போதும் சரியானவர் என சொல்லப்படுகிறார். ஒரே ஒரு சிவபாபாவை மட்டும்தான் சரியானவர் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் கடவுள் உண்மையானவர் அப்படின்னு சொல்கிறோம். தந்தை மூலமாக முழு உலகமும் சரியானதாக ஆகிறது. இப்போது சரி அற்றதாக உள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. ஆச்சரியப்படும்படி ஞானத்தை கேட்கிறார்கள், பிறருக்கும் கூறுகிறார்கள், பிறகு ஓடி போய்விடுகின்றனர். ஆஹா மாயா, நீ எவ்வளவு பலசாலியாக இருக்கிறாய். நீ தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிவிட்டு விடுகிறாய். ஏன் பலசாலியாக இருக்காது? பாபா கேட்குறார், ஏன் மாயா பலசாலியாக இருக்காது? அரை கல்பமாக அதனுடைய ராஜ்யம் நடக்கிறது. ராவணன் என்றால் என்ன என்பதை கூட நீங்கள் தான் அறிவீர்கள். இங்கு கூட சில குழந்தைகள் புத்திசாலிகளாக உள்ளனர், சிலர் முட்டாள்களாக உள்ளனர். நம் மீது பிரகாஷ்பதியின் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மேலே குரு தசை நடக்குது. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி எதுவும் செய்வதில்லை. வெறுமனே சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இறந்துட்டாங்கன்னா சொர்க்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கம் போகிறதுக்கு யாருமே இங்கே முயற்சி செய்கிறதில்ல. உண்மையிலேயே சொர்க்கம் போகிறதுக்கு யார் முயற்சி செய்கிறா? நம்ம தான் செய்துட்ருக்கோம். அல்லது சொர்க்கத்தின் எஜமானன் ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று யாரும் சொல்வதில்லை. உலகத்தில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. இவங்க சொர்க்கம் போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று யாரும் சொல்வதில்லை. அப்படி ஒரு வேளை சொன்னால், என்ன இப்படி சொல்கிறீர்கள், வாயை மூடுங்கள் என்று கூறுவார்கள். இவர் சொர்க்கத்துக்கு போப்பாராரு அப்படின்னு சொன்னானா என்ன சொல்லுவாங்க? என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்கள் வாயை மூடுங்க. அதாவது இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, உண்மையிலே சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறது யார் அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிறார் பாபா.
மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை கூறுகின்றனர். தந்தை உங்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்களை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும், மிகவும் போதை ஏற வேண்டும். யார் கல்பத்திற்கு முன்பு முயற்சி செய்தார்களோ, என்ன பதவி அடைந்தார்களோ அதை தான் அடைவார்கள். பல முறை குழந்தைகளாகிய உங்களை மாயையின் மீது வெற்றி பெற வைத்திருக்கிறார். பிறகு நீங்கள் தோல்வியும் அடைந்திருக்கிறீர்கள். இதுவும் நாடகமாக உருவாகியுள்ளது. ஆக குழந்தைகளும் மிகவும் குஷி இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் கூட அவ்வளோ குஷியில் இருக்கணும். மரண லோகத்திலிருந்து அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த மானவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது. இந்த சமயம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக உள்ளது. இதை எந்த மனிதரும் அறியவில்லை. பகவான் தாமே வந்து படிப்பிக்கின்றார். இது மிகவும் சிறப்பான மானவ வாழ்க்கையாக உள்ளது. ஆத்மாதான் படிக்கின்றது. பிறகு இவருடைய பெயர் இன்னது என்று கூறுவார்கள். படிக்கிறது எல்லாமே ஆத்மாதான். தனித்தனியாக எல்லாருக்கும் அடையாளம் புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களுடைய பெயர் இது, இவங்களுடைய பெயர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாதான் ஆசிரியராக உள்ளது அல்லவா? இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே டீச்சராக இருக்கிறது யார்? ஆத்மா தான் வந்து மற்ற மாணவர்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த டீச்சர் யார்? ஆத்மா தான். ஆத்மா தான் கேட்டு தாரணை செய்கிறது. அங்கே கேட்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆத்மாக்கள் தான் உடல் மூலமாக கேட்டுட்ருக்குறாங்க. ஆத்மாதான் கேட்கிறது. ஆனால் தேக அபிமானத்தின் காரணமாக புரிந்து கொள்வதில்லை. அவங்களுக்கு வந்து ஆத்மா அப்படிங்கிற உணர்வு இல்லாததுனால, தேகம் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ நமக்கு வந்து பாபா புரிய வச்சுட்டாரு, நம்ம ஆத்மா தான் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருந்து கேட்குறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு வந்து அது இல்லாததுனால புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் செய்கிறது, பேசுகிறது எல்லாமே செய்கிறது யார்? ஆத்மா தான் செஞ்சிட்ருக்கு. சத்தியுகத்திலும் ஆத்மாவாகிய நமக்கு இந்த சரீரம் கிடைத்துள்ளது. இப்போது வயது முதிர்ந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்வார்கள். சத்தியுகத்தில் கூட வந்து நம்ம ஆத்மா தான். உடல் தான் வயசாயிட்டே போகும். ஒரு 150 வயசு கடந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த உடலுக்கு வயதாயிருச்சு அப்படின்னு வந்து நம்ம சத்தியுகத்தில் புரிஞ்சுப்போம். உடனே காட்சியும் தெரியும். நாம் இப்போது இந்த பழைய சரீரத்தை விட்டு புதியதை எடுக்கிறோம் என்று அங்கு காட்சி தெரியும். குளவியின் உதாரணமும் கூட இப்போதுதான் இருக்கிறது. நாம் பிராமணியர் என்று இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் திட்டப்படி யார் உங்களிடம் வந்தாலும் அவர்களுக்கு பூம் பூம் செய்கின்றீர்கள். குளவியினுடைய எக்ஸாம்பிள் பாபா சொல்கிறாரு. எப்படி வந்து ஒரு குளவி வந்து புழுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொட்டி கொட்டி தன்னை மாதிரி ஒரு குளவி ஆக்குதோ, அதுபோல தான் நீங்களும் உங்ககிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி சொல்லி பாபா குழந்தையாக நீங்கள் ஆக்குறீங்க. பிறகு அவர்களிலும் சிலர் பக்குவமற்றவராகவும் சிலர் காய்ந்தும் போகின்றனர். சந்நியாசிகள் இந்த உதாரணத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் தனக்கு சமமாக யாரையும் ஆக்குவது இல்லை. உங்களிடம் குறிக்கோள் உள்ளது. இந்த சத்தியநாராயணர் கதை, அமரக்கதை இவை அனைத்தும் உங்களுடையதாகும். ஒரு தந்தை மட்டுமே உண்மையை கூறுகின்றார். மற்ற அனைத்தும் பொய்யான விஷயங்களாகும். அங்கே சத்தியநாராயணரின் கதையை சொல்லி பிரசாதம் கொடுத்தபடி இருக்கின்றனர். எங்கே இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், எங்கே அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்? உங்களுக்கு தந்தை வழிமுறை கொடுக்கின்றார். நீங்கள் அதை குறிப்பு எடுக்கின்றீர்கள். மற்றபடி புத்தகங்கள், சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் அழிந்து போய்விடும். பழைய பொருட்கள் எதுவுமே இருக்காது. கலியுகத்திற்கு இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆகையால் பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். செலவு செய்து கொண்டே இருக்கின்றனர். சமுத்திரம் அவற்றை விட்டுவிடுமா என்ன? பாபா சொல்கிறாரு, கடல் என்ன இதெல்லாம் விட்டுடுமா என்ன? ஒரே பேரலையில் அனைத்தையும் விழுங்கிவிடும். ஒரு பெரிய சுனாமி வந்தது அப்படின்னா எல்லாமே அதில் போய் மூழ்கிடும். இந்த பாம்பே இருக்கவில்லை, இனியும் இருக்காது. இப்போது 100 வருடங்களுக்குள் என்னவெல்லாம் வந்துவிட்டன. முன்பு வைஸ்ராய் கூட 4 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் வந்தார். இல்லை வைஸ்ராய்னா அப்போ வந்து தாசில்தாரை தான் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ மரியாதை இருந்தது. 4 குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் தான் அவர் வந்தார். இப்போது கொஞ்ச காலத்தில் என்னவெல்லாம் ஆகிவிட்டது.
சொர்க்கம் மிகவும் சிறியது. நதிக்கரையில் உங்கள் மாளிகைகள் இருக்கும். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது பிரகஸ்பதி தசை இருக்கிறது. உங்கள் மேலே குரு தசை நடக்குது. நாம் இவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறோம். குருதசை நடக்கிறதுனால எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக நம்ம ஆகிறோம் அப்படின்னு குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். யாராவது திவாலாகிவிட்டால் ராகுவின் திசை என்று சொல்லப்படுகிறது. அவங்க மேலே ராகு தசை நடக்குது, சனி தசை நடக்குது, அதனால தான் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் குரு தசையை நினைத்து மகிழ்ச்சியாக இருங்கள். பகவான் தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். பகவான் யாருக்காவது படிப்பிப்பாரா என்ன? பகவான் யாருக்கு படிப்பிப்பார்? நமக்கு தான் படிப்பிக்கிறார். நம்முடைய இந்த மானவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது என்று தெரிந்துள்ளீர்கள். நாம் நரனிலிருந்து நாராயணன் உலகின் எஜமான் ஆகிறோம். இங்கே நாம் ராவண ராஜ்யத்தில் மாட்டிக்கொண்டோம். பிறகு சுகதாமத்திற்கு செல்கிறோம். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்கிறது. ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார், நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் இறை உதவியாளர்களாக ஆகியுள்ளீர்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய இறைவன் சேவை செய்கிறார். அதில் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். யார் அதிக உதவி செய்கின்றனரோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். அவர்கள் யாரும் பசியால் இறக்க மாட்டார்கள். இங்கே பிச்சைக்காரர்களிடம் சோதனை செய்தாலும் கூட ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கிறது. யாரும் பசியால் இறப்பதில்லை. இங்கேயும் நீங்கள் தந்தையினுடையவராக ஆகியுள்ளீர்கள். தந்தை ஏழையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்காதவரை அவர் சாப்பிடுவதில்லை. ஏனெனில் குழந்தைகள் வாரிசுகளாக இருக்கின்றனர். அவர்கள் மீது அன்பு இருக்கிறது. அங்கேயோ ஏழை என்ற விஷயமே கிடையாது. எங்கள் சத்தியுகத்தில் அளவற்ற தானியங்கள் இருக்கும். எல்லைக்கற்பாற்பட்ட செல்வம் இருக்கும். அங்கே ஆடை அணிகலன்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகையால் பாபா சொல்கின்றார், எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது லக்ஷ்மி நாராயணர் சித்திரத்திற்கு முன்னால் சென்று அமருங்கள். இரவில் கூட அப்படி அமரலாம். இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்தபடியே தூங்கிவிடுங்கள். ஆஹா, பாபா நம்மை இப்படி ஆக்குகின்றார். எவ்வளோ உயர்ந்த லக்ஷ்மி நாராயணரா பாபா இப்படி ஆக்குறாரே, ஆஹா பாபா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்கிறார் பாபா. நீங்கள் இப்படி பயிற்சி செய்து பாருங்கள், எவ்வளவு குஷி ஏற்படும். பிறகு அதிகாலையில் எழுந்து அனுபவம் சொல்லுங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் மற்றும் ஏணிப்படிகளின் சித்திரம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். நமக்கு யார் படிப்பிக்கின்றார் என்று மாணவர்கள் தெரிந்துள்ளனர். அவருடைய சித்திரமும் இருக்கிறது. அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் உள்ளது. சொர்க்கத்தின் எஜமானன் ஆவீர்கள். மற்றபடி பதவிக்கு ஆதாரம் படிப்பு ஆகும். பாபா சொல்கிறார், நான் ஆத்மா, ஷரீரம் அல்ல என்ற முயற்சியும் செய்யுங்கள். நான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறேன். எந்த கஷ்டமும் கிடையாது. மாதர்களுக்கு மிகவும் சகஜமாகும். ஆண்கள் தொழில்களுக்கு சென்று விடுகின்றனர். இந்த குறிக்கோளுடைய சித்திரத்தை, அதாவது லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை வைத்து நிறைய சேவை செய்ய முடியும். நிறைய பேருக்கு நன்மை செய்தால் உங்கள் மீது மிகவும் அன்பு செலுத்துவார்கள். நீங்கள் என்னுடைய தாய் என்று சொல்வார்கள். உலக நன்மைக்காக மாதர்களாகிய நீங்கள் நிமித்தமாகி உள்ளீர்கள். நாம் எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், எத்தனை பேருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்தோம் என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். தந்தைதான் செய்தியாளர். வேறு யாரையும் செய்தியாளர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை கொடுக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு எல்லாருக்குமே போய் சொல்லுங்கள். 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் செய்தியாளராகிய தந்தையின் குழந்தைகள், செய்தி கொடுக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். அனைவருக்கும் சொல்லுங்கள், 2 தந்தையர் இருக்கின்றனர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சுகம், அமைதியின் ஆஸ்தியை கொடுத்தார். நாம் சுகதாமத்தில் இருந்தோம். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். பிறகு ஜீவன் முக்தியில் வருகின்றனர். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். பிறகு நாம் தான் அங்கே உலகின் எஜமானன் ஆவோம்.
பாபா, உங்களிடமிருந்து எங்களுக்கு முழு உலக அரசாட்சி கிடைக்கிறது என்ற ஒரு பாடலும் உள்ளது. முழு பூமி, கடல், ஆகாயம் அனைத்தும் நம் கையில் இருக்கும். இந்த நேரம் நாம் தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள், சிவசக்தி சேனைகள். இது ஞான ஆயுதம், ஞான அம்பு ஆகும். அவர்கள் தேவிகளுக்கு ஸ்தூலமான ஆயுதங்களை கொடுத்து விட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கோவில்களை கட்டி உள்ளனர், எவ்வளவு சித்திரங்கள் உள்ளன. ஆகையால் பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் அனைத்து பைசாவையும் காலி செய்து விட்டீர்கள். இப்போது இந்த அனைத்தும் அழியப் போகிறது, அனைத்தும் மூழ்கிவிடும். அங்கே எப்படி சுரங்கங்களிலிருந்து வைடூரியங்களை கொண்டு வருவார்கள் என்று சாட்சாத்துக்காரம் காட்டியுள்ளார். சத்தியுகத்திலலாம் எப்படி தங்கங்கள் வைரங்கள்லாம் சுரங்கத்திலிருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறத பாபா காட்சியாக காட்டியிருக்கேன் அப்படிங்கிறார். ஏனெனில் இவை அனைத்தும் மண்ணுக்குள் போய் விடுகிறது. பெரிய பெரிய ராஜாக்களிடம் மண்ணுக்குள் கீழே ஒரு தலம் இருக்கும். அவை அனைத்தும் பூமிக்குள் புதைந்திருக்கும். அதில் எவ்வளோ தங்கங்களை அவங்க வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அப்படியே பூமிக்குள்ளே புதைஞ்சிரும். பிறகு உங்களுடைய பணியாளர்கள் சென்று அவற்றை கொண்டு வருவார்கள் சத்தியுகத்தில். இல்லையானால் இவ்வளவு தங்கம் எங்கிருந்து வரும்? சொர்க்கத்தின் காட்சியை அஜ்மீரில் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? மியூசியம், பொருட்காட்சி கூடம், அதை போல் உருவாக்குங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்களும் ஒரு மியூசியம் உருவாக்குங்க, அதில் சொர்க்கத்தினுடைய மாடல் முதல் தரமானதாக வைங்க அப்படிங்கிறார் பாபா. சொர்க்கத்தின் முதல் தரமான மாடல் தயார் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தோம், இப்போது தெரிந்து கொண்டபடி இருக்கிறோம். நான் ஒவ்வொருவருடைய மனதில் இருப்பதை தெரிந்திருக்கிறேன் என்பது கிடையாது. நான் ஒவ்வொருத்தருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிந்தவன் இல்லை அப்படிங்கிறார் சிவபாபா. சில விகாரிகள் கூட வருகின்றனர். ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நான் மிகுந்த பாவாத்மாவாக இருக்கிறேன், இங்கு வந்தால்தானே விகாரத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்கின்றனர். பாபா சொல்வார், நல்லது, நன்மை ஏற்படட்டும். மாயை மிகப்பெரிய எதிரி ஆகும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இந்த விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். அப்போதுதான் உலகை வென்றவராக ஆவீர்கள். மாயை ஒன்றும் குறைந்ததல்ல. இப்போது நீங்கள் முயற்சி செய்து இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆகின்றீர்கள். இவர்களைப் போல அழகாக வேறு யாரும் ஆக முடியாது. இவர்களுடையது இயற்கையான அழகாகும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகின்றார்கள். இது பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனை என்று நீங்கள் எழுத முடியும். இது ஆரோக்கியத்திற்காக மற்றும் அது செல்வத்திற்கானதாகும். ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை 21 பிறவிகளுக்கு அடையுங்கள். தொழில் செய்பவர்கள் கூட தம்முடைய போர்டு வைக்கின்றார்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு கடை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போர்டு வைக்கிறாங்க. வீடுகளில் கூட போர்டு வைக்கிறார்கள். யார் ஆன்மீக போதையில் இருக்கின்றார்களோ அவர்கள் இப்படியெல்லாம் எழுதுவார்கள். யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வையுங்கள், நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா பிரம்மா கூட இப்படி செய்கிறார். இவர் முதல் நம்பர் முயற்சியாளர் ஆவார். நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா புயல் நிறைய வருகிறது, இப்படி ஆகிறது, அப்படி ஆகிறது என்று எழுதுகிறார்கள். அதற்கு நான் பதில் எழுதுகிறேன், அனைத்து புயலும் முதலில் என்னிடம் வருகிறது. பிரம்மா பாபா சொல்கிறார், நான் முதலில் அனுபவசாலியாக ஆகினால்தானே புரிய வைக்க முடியும். புயலை கொண்டு வருவது மாயையின் தொழிலாகும். மாயனுடைய வேலையை புயலை கொண்டு வர்றது தான். இப்பொழுது பாபா சொல்கிறார், இனிமையான செல்லமான குழந்தைகளே, இப்பொழுது உங்கள் மீது பிரகாஷ்மதி தசை உள்ளது, குருதசை நடக்குது. நீங்கள் யாரிடமும் தன்னுடைய ஜாதகத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை. பாபா அனைத்தையும் சொல்லிவிடுகின்றார். அங்கே ஆயுள் கூட அதிகமாக இருக்கும்.
கிருஷ்ணரை கூட யோகேஸ்வர் என்று சொல்கிறார்கள். இவருக்கு யோகேஸ்வர் யோகம் கற்றுக் கொடுத்தார். கிருஷ்ணரை யோகேஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யோகேஸ்வருக்கு, கிருஷ்ணருக்கு யார் யோகம் கற்றுக் கொடுத்தாரோ அவரை நம்ம யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். சிவபாபா தானே யோகம் கற்றுக் கொடுத்தாரு. ஆகையால் இப்படி ஆனார். யோகேஸ்வரர் யோகம் கற்றுக் கொடுத்ததுனால தான் அவர் அந்த கிருஷ்ண நிலையை அடைஞ்சிருக்கிறார். மற்றபடி எந்த மனிதரையும் சந்நியாசி போன்றோரையும் யோகேஸ்வர் என்று சொல்ல முடியாது. யோகேஸ்வரன் யோகா சொல்லி கொடுத்ததுனால கிருஷ்ணருக்கு ஒரு மகிமை யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி. வேறு யாருக்கும் இந்த மகிமையை சொல்ல முடியாது. உங்களுக்கு ஈஸ்வரன் யோகம் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் யோகேஸ்வர் மற்றும் யோகேஸ்வரி என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. யோகேஸ்வரே சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு அந்த பட்டம் யோகேஸ்வர் யோகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு. கியானேஸ்வர் மற்றும் கியானேஸ்வரியும் கூட இந்த நேரத்தில் நீங்கள் தான் ஆகின்றீர்கள். பிறகு சென்று ராஜராஜேஸ்வரனாகவும் நீங்கள் தான் ஆகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, குறிக்கோளை முன்னால் வைத்து முயற்சி செய்யுங்கள். நம்மளுடைய குறிக்கோள் எது? லக்ஷ்மி நாராயணர். குறிக்கோளை முன்னால் வைத்து முயற்சி செய்யுங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை முன்னால் பார்த்தபடி தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். ஆஹா பாபா, நீங்கள் என்னை இப்படி ஆக்குகின்றீர்கள். இப்போது எங்கள் மீது பிரகாஷ்பதி தசை அமர்ந்துள்ளது. 2வது பாயிண்ட்டு, தனக்கு சமமாக பிறரை மாற்றுவதற்காக குளவியைப் போல ஞானத்தின் பூம் பூம் செய்யுங்கள். இறை சேவகராகி சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் தந்தைக்கு உதவி செய்யுங்கள். வரதானம். தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மாவின் அன்பில் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலரின் ஆசனதாரி ஆகுக. தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலரின் ஆசனதாரி ஆகுக. விளக்கம். தாமரை மலரின் ஆசனம்தான் பிராமண ஆத்மாக்களின் சிரேஷ்ட மனநிலையின் அடையாளம். அப்படிப்பட்ட தாமரை மலரின் ஆசனதாரி ஆத்மாக்கள் இந்த தேக அபிமானத்திலிருந்து இயல்பாகவே விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரீரத்தின் உணர்வு தனது பக்கம் கவர்ந்து இழுக்காது. எப்படி பிரம்மா பாபா நடந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் ஃபரிஷ்தா ஸ்வரூபம் மற்றும் தேவதை ஸ்வரூபத்தை சதா நினைவில் இருக்கிறது. அதுபோல இயல்பாகவே ஆத்ம அபிமானி ஸ்திதி சதா தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்தான் பரமாத்மாவிற்கு அன்பானவராகி விடுகிறார்கள். ஸ்லோகன். உங்களுடைய விசேஷ தன்மை மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அதில் என்னுடையது என்று நினைத்து கொள்வதுதான் தேக அபிமானமாகும். உங்களுடைய விசேஷத்தன்மை மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அதில் என்னுடையது என்று நினைத்து கொள்வதுதான் தேக அபிமானமாகும். நல்லது. ஓம் சாந்தி.